ஹரே கிருஷ்ணா. 7:20. प्रपद्यन्ते अन्यदेवता तं तं नियममास्ताय प्रकृताय स्वया. So those whose intelligence has been stolen by the material desire surrendered unto demigods and follow the particular rules and regulations of the worship according to their own nature. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெமிகாட் வர்ஷிப் பற்றி கிருஷ்ணா இதில் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப் டு இதிலேருந்து ஒரு 4 or 5 ஸ்லோகாஸ் நியர்லி வந்து டெமிகாடோட வர்ஷிப் என்னது, அவங்களோட இதெல்லாம் எப்படி வந்து அவர் கிருஷ்ணா வந்து எப்படி அதை வந்து என்கரேஜ் பண்ணி இது பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, டெமிகாட் வர்ஷிப் எதுக்கு கொடுக்கப்படுது? இப்போ நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி வி ஹேவ் ஸோ மெனி டிசையர்ஸ். இந்த பிரபஞ்சமே க்ரியேட் பண்ணதோட ரீசனே வி ஹாவ் ஸோ மெனி டிசைர்ஸ். நிறைய ஆசைகள் நமக்குள்ளே இருக்குது. அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த பௌதிக உலகமே க்ரியேட் பண்ணப்பட்டது. அதில் என்ன பாயிண்ட்னா, அக்கார்டிங் டு த ஒவ்வொருத்தரோட டிசைர்ஸ்க்கு ஏற்றாப்புல ஒரு தேவதாஸை வந்து பகவான் அரேஞ்ச் பண்ணுறார். அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன சொல்லலாம், அவங்களுக்குள்ள வசதிகள். சிலர் இப்போ வந்து அக்கார்டிங் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிசீஸ் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னா சன் காட் வர்ஷிப் பண்ணலாம். அழகு நிறைய வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா இவங்க மீன்ஸ் சந்திரா வர்ஷிப் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்கன்னா சிவன் பார்வதி இப்படி வர்ஷிப். அதாவது ஒவ்வொரு தேவதாவோட பர்பஸ் வந்து இதுதான், அவங்களோட டிசையர்ஸை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் பண்ணுறது. ஆனால் இது என்ன பாயிண்ட்னா, இதில் என்ன நம்ம இது பண்ணணும்னா, கிருஷ்ணாவை வர்ஷிப் பண்ணுறப்போ விஷ்ணுவை வர்ஷிப் பண்ணுறப்போ என்ன நடக்குது அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த டிசையர்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணுறதுன்னா ஒரு பிறவியோடு அது முடிஞ்சு போயிடுது. நம்ம எந்த இப்போ ஒரு அழகு வேணும், இல்லை ஒரு நல்ல மனைவி கணவன் வேணும் நம்ம வர்ஷிப் பண்ணி வாங்கிட்டோனாலும் இந்த பிறவி முடிஞ்சோடனே அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். எப்போ நம்ம பாடியை கிவ் அப் பண்ணுறோமோ, இந்த உடலை கிவ் அப் பண்ணுறோமோ, அப்போமே அது போயிடும். ஆனால் இது வந்து டெம்ப்ரவரி அப்படிங்கிறது தான் இங்கே கிருஷ்ணா சொல்கிறாங்க, இந்த டெம்ப்ரவரி வர்ஷிப். ஆனால் அவர் வந்து அதுதான் என்ன சொல்கிறாரு, ஸ்திரம் பண்ணுறாரு. வேறு வழி இல்லை. ஏன்னா அப்படி ஸ்திரம் பண்ணியாது நீ கொஞ்சம் ரூல்ஸ், அந்த வேதாஸில் கொடுத்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீ வந்து முன்னேற்றத்துக்கு அடுத்த பிறவி உனக்கு முன்னேற்றத்திற்காக ஒரு இது வழி கொடுக்குற அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ அக்கார்டிங் டு தேவி புராணா பார்த்தீங்கன்னா கோட்டு, அதாவது ஆடு, கோழி, இந்த மாதிரி சில ரொம்ப லோ கிரேடில் இருக்கிற அனிமலை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி சாப்பிடலாம். நாட் இப்போ இருக்குது இல்லையா ப்ரெசண்ட் டேஸில் கேஎஃப்சி, ஸோ மெனி மெக்டொனால்ட், ஸோ மெனி நான் வெஜிடேரியன்ஸ். அப்படி கிடையாது. அந்த காலத்தில் தேவி புராணத்தில் தேவி வந்து அதோட ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அதையும் சொல்லணும். தேவி வந்து அதாவது மீன்ஸ் பார்வதி வந்து அந்த ரியாக்ஷன்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. பட் அந்த கோட் மீன்ஸ் ஆஃபர் பண்ணி சாப்பிட்றதுக்கு அந்த புராணால ஒரு சின்ன ஒரு சாங்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து அவங்க மீன்ஸ் தேவதாஸோட பர்பஸ், இதுதான் டெமிகாடோட பர்பஸ். ஆனால் நம்ம இதில் என்ன பாயிண்ட்னா, கிருஷ்ணா வர்ஷிப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு பிரபாத அழகாக இந்த பாகவதம் ஸ்லோகம் சொல்லுவாங்க, அகாம சர்வ காமோவ மோக்ஷகாம உதாரதி திவ்ரேன பக்தி யோகேன எஜத்தே புருஷம் பரம். அதாவது என்ன சொல்கிறான்னா, பகவானை வர்ஷிப் பண்ணும்போது அகாம எல்லா வித காமங்கள் என்ன டிசைர்ஸ் இருக்கோ அந்த டிசைர்ஸ் எல்லாம் பூர்த்தியாகும்னா எல்லாமே பூர்த்தியாகும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போது நம்ம கிளாஸில் பிரபு சொன்ன மாதிரி அந்த விஷயம் நமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணா வச்சுருந்தா நடக்காது. ஏன்னா நம்மளோட பக்தி தொண்டு அவங்க வந்து முன்னேற்றம் அடையாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம தலைகீழ நின்று எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. சர்வ காமா அந்த மாதிரி எல்லா காமமுமே இது பண்ணிடலாம். மோட்ச காமா இது வந்து ஒரு இது இருக்கு இல்லையா, லிபரேஷன் கூட ஹீ இஸ் கிவிங். அந்த என்ன சொல்லலாம், 5 வித லிபரேஷன்ஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த லிபரேஷன்ஸ் கூட அவங்க வந்து எல்லா வித டிசைர்ஸும் வந்து இங்கே ஃபில்ஃபில் ஆகும்.
ஆனால் என்ன இதில் பாயிண்ட்னா திவ்ரேன பக்தி யோகின்னு நம்ம ரொம்ப தீவிரமாக அந்த பக்தி பண்ணும்போது இந்த இந்த இருக்கிற எல்லாமே வந்து நல்லிஃபை ஆகிடும். இதுக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து நல்லிஃபை ஆகிடும் அப்படிங்கிறத இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்த்தோன்னா துருவாவோட பாஸ்ட் டைம் எடுத்தோன்னா அவருக்கு வந்து பயங்கர ஆசை. என்ன ஆசை? தன்னோட தாத்தா பிரம்மாவோட பெரிய ஒரு அரசாட்சி வேணும், நான் அரசாளணும் அப்படின்ற ஆசை. ஸோ துருவா வந்து வித்தின் 6 months, அதாவது ஒரு 5 years ஓல்டு பாய் தான், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான ஆஸ்ட்ரிட்டி பண்ணி 6 மாதத்தில் அவர் வந்து கிருஷ்ணாவை பார்த்துடுறாங்க, விஷ்ணுவை பார்த்துடுறாங்க. ஸோ இதில் என்னென்னா அந்த காமங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. எப்படி பூர்த்தி ஆகுதுன்னா அவரை ப்யூரிஃபை பண்ணி அது பூர்த்தியாகப்படுது. அதுதான் அங்கே நம்ம இந்த திவ்ரேன பக்தி யோகேனங்கிறதோட பர்பஸ் என்னென்னா அந்த இருக்கிற காமங்க அக்காம காமம சர்வகாம மோட்சகாம எல்லாமே வந்து பூர்த்தியாகி அதே சமயத்தில் பக்தி யோகமும் வந்து அவர் வந்து என்ன சொல்லலாம் ஸ்திரமாயிடுறார். ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா அவர் வந்து நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் 36 வருடங்கள் வந்து அவர் இந்த பூமியை அரசாட்சி பண்ணினார். அந்த விஷ்ணுவை வர்ஷிப் பண்ணதுக்கு தர்ஷன் பண்ணதுக்கப்புறமும் அவர் வந்து பூர்த்தி அந்த மீன்ஸ் அந்த இது வந்து 36 வருடங்கள் இந்த அரசாட்சி பண்ணிவிட்டு அதோடு முடியலை. அவருக்கு சொன்ன மாதிரி பிரம்மாவோட பெரிய பிளானட் அப்படிங்கிறப்போ துர்வாலோகா தனியாக அவருக்குன்னு ஒரு போல் ஸ்டார் ஒன்று தனியாக க்ரியேட் பண்ணி அவருக்குன்னு அந்த இடத்த கொடுத்துட்டார் கிருஷ்ணா. நவ் ஆல்சோ இந்த இந்த யூனிவர்ஸ் வந்து அழியும் போது கூட அந்த போல் ஸ்டார் அழியாது. இல்லை மாத்தாச்சு, அது வந்து இமேஜினரி இது தானே வரும். சிஸ்மாரை வந்து இமேஜினரி இது தானே வரும். இது வந்து போல் ஸ்டார் அப்படியே இருக்கும். அதில் வந்து ஸ்வேதா தீபாவில் வந்து க்ஷீரத கஷாய் விஷ்ணு அதில் இருப்பார். அந்த துர்வலோகாவில் க்ஷீரத கஷாய் விஷ்ணு இருப்பார். அந்த பிளானட்குள்ளே அவரோட பிளானட் ஒன்று இருக்கும், ஸ்வேதா தீபா ஒன்று இருக்கும். நம்ம இப்போ போய் வர்ஷிப் பண்ணுறாங்க இல்லையா, டெமிகோ மீன்ஸ் தேவதாஸ்லாம் போய் கிருஷ்ணா கிட்டே போய் கேட்குறாங்கல்ல, எனக்கு எந்த கஷ்டங்களும் வந்தாலும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் தான் அவங்க கேட்பாங்க. அந்த போல் ஸ்டார்க்குள்ளே தான் இந்த ஸ்வேதா தீபா ஆல்சோ பி தேர். ஸோ என்னன்னா அவருக்கு அதை மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா துர்வாவோட பாஸ்ட் டைமில். இதே பார்த்திங்கன்னா டெமிகாட் வர்ஷிப்பில் இரண்யகசிபு ராவணா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 2 பேருமே இரண்யகசிபு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதமான கூன்ஸ் கேட்பார். இப்படி சாகக்கூடாது, அப்படி சாகக்கூடாது, வெளியில் சாகக்கூடாது, உள்ளே சாகக்கூடாது, மிருகத்தால் சாகக்கூடாது, மனிதனால் சாகக்கூடாது, எனி வெப்பன்ஸால் சாகக்கூடாது, பகலில் சாகக்கூடாது, நைட்டில் சாகக்கூடாது. ஸோ மெனி வே ஆஃப் 1-2 கிடையாது. சொன்ன மாதிரி ஒரு பெரிய அந்த இது படிச்சிங்கன்னா தெரியும், பெருசாக கேட்பார், அவ்வளோ கேட்பார் அவர். ஆனால் அவ்வளோ கேட்டுமே அவருக்கு பிரம்மா சாங்ஷன் பண்ணாலுமே என்ன ஆகுது, மரணத்தை அவர் ரீச் பண்ணி தான் ஆக்குறார் பண்ண கண்டிப்பாக. இதில் என்னென்னா அது வந்து டெம்ப்ரவரி, நாட் அ பெர்மனன்ட். தட் இஸ் அ பாயிண்ட். அதாவது என்ன பாயிண்ட்னா டெமிகாட் வர்ஷிப்பில் என்ன ட்ராபேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டெம்ப்ரவரி. அதுக்கு வந்து எந்தவித மரணத்தை ஸ்டாப் ஆமாம் அது ஓகே, அதுக்கான ரியாக்ஷன்ஸ் அவங்க வந்து கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். அதை வந்து அவங்க வந்து இது பண்ண முடியல, அந்த இது இருக்க தான் சரி. ஸோ இது ஆனால் டிவோட்டீஸ் அப்படிங்கிறப்போ அந்த டிசையர்ஸ் ஆக்சுவலி இது வந்து துர்வா வந்து அந்த இனிஷியல் டேஸில். ஆனால் ரியலாக டிவோட்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிசையர்ஸ் எதுவுமே இருக்காது. அதுதான் உண்மையானது. ஆக்சுவலி என்ஓடியில் அதாவது பக்தி ரசாமிருத சிந்து 4th சாப்டரில் பார்ப்போம். அதை பற்றி நிறைய இந்த லிபரேஷன்ஸ் பற்றி ஃபுல்லாக எழுதுகிறாங்க. இல்லை ஹரிசரஸ் பஞ்சராத்ரான்னு ஒரு இதில் இருக்குது. ஸோ பிரகலாத் மகாராஜ் நரசிம்மதேவ் தான் வந்து பிரகலாத் மகாராஜ்கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து நீ வந்து என்ன பூன் வேணுமோ என்ன பெனிடிக்ஷன் வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பிரகலாத் மகாராஜா எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்போ வந்து ஹி ரிமெம்பர்ட் தட் ஹனுமானை ரிமெம்பர் பண்ணி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா அவரை மாதிரி ஒரு சர்வெண்ட்டை பார்த்தது கிடையாது. அவர் வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு பக்தி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க
அப்படின்னு சொல்லி பிரகலாத் மகாராஜ் சொல்கிறார். ஸோ அனுமார் அதில் அழகாக அந்த பிரபாத் எழுதிக்கிறார். அனுமாரோட ப்ரேயர்ஸ் எழுதியிருக்கிறாரு. அந்த வேர்ட் தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அனுமார் வந்து லார்ட் ராமச்சந்திராட்ட என்ன ப்ரே பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து எந்த மெட்டீரியல் பெனிடிக்ஷன், அதாவது எந்த ரிசல்ட்ஸ்குள்ளே, எந்த வித காரியங்களுக்கும் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே ரிசல்ட்ஸ் எனக்கு வேண்டாம். அதே மாதிரி எனக்கு லிபரேஷன் வேண்டாம், எனக்கு வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட்கான இது வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆனால் எனக்கு எது வேணும், என்ன கேட்குறேன் அப்படின்னா, நான் இதை மாதிரி ஏதாவது கேட்டேன்னா எனக்கும் உனக்கும் மாஸ்டர் அண்ட் சர்வன்ட்க்கு இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து எதுலையாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாதோ அப்படிங்கிறார். அனுமார் வந்து அப்படி ஒரு ப்ரேயர். அதாவது அந்த மாஸ்டர் சர்வன்ட்க்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கும் விட்டு போயிடக்கூடாது. அதில் ஏதாவது சின்ன இந்த மாதிரி நான் ஏதாவது ஒன்று கேட்டு அதில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் அனுமார். ஸோ அவருக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு நீங்கள் வந்து வரம் கொடுங்க, நான் அவரே மாதிரி உங்களுக்கு எப்போதுமே எட்டர்னல் சர்வெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாரு. அது மாதிரி பத்மபுராணத்துலேயும் ஒரு நம்ம படிப்போம் இல்லையா, தாமோதராஷ்டகம், அவரையும் அந்த சத்தியவர்த முனி அவரும் அந்த மாதிரி சூப்பர் அந்த அந்த மோக்ஷம்னா மோக்ஷபதிம்மா நம்பரே சத்யபீஹா இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் மனசா சதா மனசா அடுத்ததான் மனசா. ஓகே. ஸோ அதில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சத்தியவர்த்த முனி என்ன பாடுறாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி தான் வரும், இந்த எல்லா வித பெனிடிக்ஷனும் கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் தான் என்ன ஃபுல் காரணம், ஃபுல்லாக உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் என்ன விருப்பப்படுறேன் அப்படின்னா, எனக்கு இது எதுவுமே வேண்டாம். எனக்கு என்னென்னா அந்த கோபால பாலம், உங்களோட கோபால உருவம் இருக்கு இல்லையா, இந்த தாமோதரா இந்த மாதிரி சின்ன கோபால், இந்த உருவம் வந்து என் மனசுலே அப்படி நிறைஞ்சி நிற்கிற மாதிரி அப்படி இருந்துட்டோம். எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். இதை தவிர வேறு என்ன நான் கேட்கணும்னு இருக்குது, எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிவோட்டீஸ் அண்ட் தட் நான் டிவோட்டீஸ். அதாவது நான் டிவோட்டீஸ் சொல்ல முடியாது, நான் டிவோட்டீஸ். ஸோ they have that so many desires. உங்களோட நான் ஐக்கியமாயிடும், இம்பர்சனலிஸ்ட் உங்களோட நான் ஐக்கியமாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துடுவாங்க, இம்பர்சனலிஸ்ட். இந்த மாதிரி இல்லை, எந்த லிபரேஷனுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் டிவோட்டீஸ் கேட்பாங்க. ஸோ டெமிகாட் வர்ஷிப்போட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அது ஃபுல்லாக டெம்ப்ரவரி. whenever we give up this body, அது வந்து அவங்க கொடுத்த எந்த பெனிடிக்ஷனும் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதோட ரியாக்ஷனை நம்ம அடுத்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும். ஏன்னா இரண்யகசிபு லிபரேட்டர் ஆனாலும் திருப்பி அடுத்த பிறவி அவர் எடுக்க வேண்டியதாக இருந்த ராவணானா, அடுத்த ராவணா இது பண்ணால் அடுத்த பிறவி சிசுபாலனாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. சிசுபாலனா அவர் சரியானதுக்கப்புறம் அடுத்த பிறவி அவர் வந்து ஜகாய் மதா கேட்டகரியில் ஒரு இதாக எடுக்கணும். ஜகாய் மதா கேட்டகரி வந்து எப்போ சைத்தன்யா மகாபிரபுட்டையும் நித்யானந்த பிரபுட்டையும் அவங்க சரணடைகிறாங்களோ அப்போ தான் அவங்க திருப்பி கோ பேக் தட் ஜெயா விஜயாவாக அவங்களால போக முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் இந்த அவங்க என்னென்னா வைகுண்டா பிளானட்ஸ்குள்ளே வந்து போகணுன்னா ஒன்று ஹூ பிகம் அ டிவோட்டி அவங்களால தான் என்டர் பண்ண முடியும். துர்வாச முனி போனார், ஆனால் துர்வாச முனியில் வந்து அந்த வாசல்லே நின்றுடுவாங்க. ஈவன் குமாராஸ் கூட உள்ளே போக முடியல. எப்போ அந்த பகவானோட துளசியோட ஸ்மெல்லை பார்த்ததுக்கப்புறம் அவங்க டிவோட்டி ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடச்சிது. ஏன்னா அந்த வைகுண்டாவோட வாசல்லே அவங்க ஸ்டாப் பண்ணப்பட்டுருவாங்க, அது உள்ளே போக முடியாது. துராசுமினி உள்ளே இங்கே போனாலுமே அந்த வாசல்லே ஸ்டாப் பண்ணப்பட்டார், உள்ளே போக முடியாது. இந்த ஒன் ஹூ பிகம் அ டிவோட்டி அவங்களுக்கு தான் வைகுண்டாஸ்குள்ளே இடம் பிடிக்கிறதுக்கு இது உண்டு. ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். என்ன நான் டிவோட்டீஸோட தேவதாஸ் வழிபடுறதோட பர்பஸ் வந்து டிசைர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த பிறவிக்கு மட்டும். அடுத்த பிறவிக்கு ரியாக்ஷன் வில் பி தேட் அப்படிங்கிறத வந்து நான் தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ அவங்க சொன்ன கரெக்டாக ப்ரேயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரேயர்ஸையும் பார்க்கலாம். சிவனை வழிபடுறவங்க என்ன சொன்னார், எனக்கு என்ன கேட்டாலுமே அதை கொடுத்துட்றாரு சிவன், நான் என்ன கேட்டாலும் அதை கொடுத்துருவாரு, அதை கேட்டால் எல்லாமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் அப்படின்றார். இங்கே விஷ்ணு வழிபட்ட என்ன சொல்லார், வரம் தேவ மோக்ஷம்னா மோக்ஷம், எனக்கு எதுவுமே வேணாம் உனி நடிச்சுனா அப்படி. தேர்ஸ் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஆசைகள் இருக்கிறவங்க வழிபடுறது வந்து டெமிகாட்ஸ். ஓகே, அவங்க நான் டிவோட்டீஸ் தான், அது டவுட்டே கிடையாது.
சில சமயம் எப்போ டவுட் பண்ணுவேன்னா அப்போ வந்து அவங்க வயிற்றில் வந்து ஒரு குழந்தையா பக்தன் வரும்போது தான் யோசிக்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு பக்தனை பிறந்த இவங்க வந்து ஒரு நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் தான். நான் டிவோட்டிஸ் எதுக்கு நான் சொல்றது யோசிச்சேன்னா, மை கேஸ் வந்து சிவா டிவோட்டி பிஃபோர் 10 years பேக் பட்டே போட்டு மேக்ஸிமம் தென்புரீஸ்வரர் கோவிலில் தான் நான் இருப்பேன். ஃபுல் பொதுவாக என்னோடய லைஃப்பில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் மற்ற எதையும் இருக்கல. பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சிவானா ஒரு உயிர்னா அப்படி ஒரு உயிர். அது வந்து என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா கடைசியில் என்னை வந்து அவர் பை த mercy of him I will be here. I will be here. Because you worship Shiva without any motivation. மோட்டிவேஷனே இல்லாமல் பண்ணோம் இல்லையா? அப்போ வந்து அது வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்ல முடியாது. இவங்க நான் டிவோட்டி வில் நெவர் பிகம் டிவோட்டி அப்படிலாம் கிடையாது. எனிஒன் கேன் பிகம் டிவோட்டி. ப்ரீவியஸ் பர்த்தில் வந்து டிவோட்டி சிவன்டே தருவான். கரெக்ட். சிவன் கிருஷ்ணன் அம்சம். அதனால வந்து கிருஷ்ணா டிவோட்டினா ஒரு ஜென்மத்தில் வர முடியாது. பகுநாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்ததே வாசுதேவ சரமிதி சமாத்மா சொல்லும். பல பிறவிக்கு அப்புறம் ஒரு அந்த ஞானி வந்து வாசுதேவன் சொல்லி வர்றாங்க. அந்த போன பிறவில கொஞ்சம் படிப்பாங்க. இந்த அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து பயஸ் ஆக்டிவிட்டி சேர்ந்து தான் கடைசியில் கிருஷ்ணனை கொண்டு வராங்க. ஓகே. இப்போ சீனியர் ஜூனியரில் பார்த்தீங்கன்னா போன பிறவியில் விட்டுருப்பாங்க சில பேர். இந்த பிறவியில் ஜூனியராக இருப்பாங்க. பட் they will be senior also. We cannot trace when they become devotee. They may devotee already, they may be devotee. இந்த ஒரே நிமிஷம் வந்து ஒரே நிமிஷம் இந்த பறவையில் வந்து போன பிறவியில் தான் சிவனுக்கு அஃபென்ஸ் பண்ணியிருக்கலாம். அதனால சிவனுக்கு கொஞ்சம் தொண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்தராக வந்துக்கலாம். அப்படி கூட பாசிபிள் இருக்குது. சிவனை சில பேர் மறைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் சிவனுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணு, கொஞ்ச நாள் சிவன் டே அப்புறம் நீ அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நீங்களும் பார்த்து சொன்னீங்க. ஆமாம், இது இருக்காங்கல்ல, இந்த இது இருக்காங்கல்ல, இந்த பிரகலாத மகாராஜாக்கு பாகவதம் சொன்னார்ல கர்ப்பத்திலேயே. வர்றாங்க. பறக்குமா எப்படி வர்றாங்க? ஆமாம்மா. கிருஷ்ணகாட்சி கொஞ்சம் தான் அவங்களாம். ஆமாம், கிருஷ்ணகாட்சி செல்லலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப அவங்க they will be Vaishnavas. அதான் they are Vaishnavas. They are Vaishnavas from previous birth. சரோஜா மாதாஜி. பிரபுஜி, இந்த ஜென்மத்துல இந்த டெமிகார்ட ப்ரே பண்ணினா அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஜென்மக்கு என்ன பாவமா புண்ணியமா? ஜீரோ. அவ்வளவுதான். ஹீரோ பிகம் ஜீரோ. இந்த பிறவியோட முடிஞ்சது. அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். முடிஞ்சது. இந்த வாழ்க்கையில என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஏதோ பாவம் பண்ணிருக்கோ அதுக்கு கீழே போகணும், புண்ணியம் பண்ணதுக்கு மேலே போகணும். அவ்வளவுதான். அது முடிஞ்ச பிறகு திருப்பி மத்திய லோகம். வேற ஏதாவது பலன் இருக்கா அடுத்த பிறவிக்கு? டெமிகாட்ஸோட பர்த் இது வந்து அந்த பிறவியோட முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ரியாக்ஷன்ஸ் வந்து போகவே. ஓகே. அதே மாதிரி இந்த 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 யூனிவர்ஸோட முடிஞ்சிடும் மேக்ஸிமம். ஓகே. இந்த லோகத்தோட முடிஞ்சிச்சு. எந்த ரியாக்ஷனும் இல்லை. ரியாக்ஷன் தான் மாதாஜி. எல்லாமே ஃபுல்லா ரியாக்ஷன் உண்டு. ரியாக்ஷன் தான் ஃபுல்லாவே. இந்த திடீர்னு வந்து எனக்கு நல்ல வீடா வேணும்னு கேட்குறேன்னா வீடு கொடுத்துருவாரு. அதுக்குள்ள ரியாக்ஷன் இவர் தான் அனுபவிக்கும். ஓகே. அந்த வீடை கட்டுறதுக்கு என்ன பண்ணாலும் அதெல்லாம் இவர் தான் அனுபவிக்கும். ஆமாஜி, இப்ப மாதாஜி சொன்னாங்க அடுத்த பிறவி இது தொடரும் அப்படின்னாங்க. என்ன தொடரும்னு கேக்குறேன் நான். ரியாக்ஷன் தொடரும். ரியாக்ஷன் அவங்க என்ன பாரியங்கள் பண்ணாங்களோ அதுக்கு ரியாக்ஷன் தொடரும். ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்களோ ஆமா, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து சொர்க்கலோகமோ அந்த மாதிரி ஹையர் பிளானட்டரி சிஸ்டம் கிடைச்சிரும். என்னென்ன பாவங்கள் பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் லோயர் பிளானட்டரி சிஸ்டம்ல திருப்பி வரும். இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் அவர் யாரு எல்லாம் பார்த்து அவர் யாரு சித்ரகுப்தா அவர் வந்து இது பண்ணுவாங்க. மாயாவும் அதுக்கு ஏத்தாப்புல அரேஞ்ச் பண்ணி அடுத்த பாடி கொடுத்துருவாங்க. ஹரே கிருஷ்ணா.